ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ சென்னை மாதாவரத்தில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணி கொடுத்துருந்தோம். ஹோல் தேட்டர் ரூமாக நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஒரு டெடிக்கேட்டட் தேட்டர் ரூமாக நம்ம வந்து கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ரூம் அக்வாஸ்டிக், ப்ராடக்ட்டு, ஆடியோ அண்ட் வீடியோ எக்யூப்மெண்ட்டு, ஏசி, இந்த மாதிரி to Z இருக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்டும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 18 lakhs நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அதை பற்றின வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The time, 'cause I wanna freeze this moment, make it mine, hold you close. இந்த கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டீலருங்கள்கிட்ட போய்ட்டு டெமோ ரூம் பார்த்துட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மள்ட்ட வந்தாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி அவங்களுக்கு சஜஷன் கொடுத்தாங்க. பட் கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. ஒரு சில டெமோ ரூமுக்கு போய்ட்டு டெமோ பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆடியோ பர்ஃபார்மன்ஸு கஸ்டமருக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ நம்ம ரூமில் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் அவர் சொன்னது பார்த்துட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட அந்த கேலிப்ரேஷன் ப்ராசஸ் வந்து பெட்டராக இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட்டே நம்மள்ட்ட கொடுத்தாங்க. ஸோ அது விஷயமாக நிறைய அனலைஸ் பண்ணும்போது எந்த மாதிரி போகலாம், எந்த மாதிரி பேட்டர்ன் போகலான்னு சொல்லி நிறைய நாங்கள் அனலைஸ் பண்ணோம். ஸோ கஸ்டமர் கூட நான் இன்ட்ராக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் தெரியுது, நம்ம என்ன மாதிரி அக்வாஸ்டிக் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது கஸ்டமர் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ராஜெக்ட் நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ரூமோட அக்வாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் நம்மள்ட்ட வரும்போது ரூமோட டைமென்ஷன் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் நம்மள்ட்ட வந்தாங்க. இந்த ஒரு ரூமோட சைஸ் கஸ்டமர் நம்மளுக்கு கொடுத்த சைஸ் பார்த்துட்டிங்கன்னா 21/11 நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த ரூம் சைஸுக்கு நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது ஒரு சில ஃப்ரீக்வன்சி நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நம்ம கஸ்டமருக்கு ஒரு சஜஷன் கொடுத்துருந்தோம். ஸோ ரூமோட சைஸ் கொஞ்சம் மாற்றலாமான்னு கேட்கும்போது தாராளமாக மாற்றிக்கோங்கன்னு சொன்னாங்க. 21 ஃபீட்டாக இருந்த ரூமை நம்ம 20 மாற்றணும். 11 ஃபீட்டாக இருந்த வித்தை 11 ஃபீட்டாக அப்படி நம்ம யூஸ் பண்ணிட்டோம். சீலிங் ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது 9.2 ஃபீட் வந்து கஸ்டமர் இங்கே வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதை 8.5 ஃபீட்டுக்கு வந்து பிளான் பண்ணி ரெடியூஸ் நம்ம பண்ணிட்டோம். ஓவராலாக இந்த ரூம் சைஸுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி வருதுன்னு கஸ்டமர் நம்மகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அக்வாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் ஆஃப் அக்வாஸ்டிக் இருக்குன்னு கஸ்டமர் நிறைய சஜஷன் கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து ரெண்டு டைப்பில் இந்த மாதிரி போலாங்கிற ஒரு சஜஷன் கொடுக்கும்போது தான் கஸ்டமர் நம்ம உங்கள் சைடில் விட்டுட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நம்ம சைடில் விட்டுட்டாங்க. ஸோ அக்வாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஆடியோ எக்யூப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 11.2 டால்பி அட்மாஸ் செட்டப் நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தோம். ஸோ வீடியோன்னு வரும்போது ஒரு 4K ப்ரொஜெக்டரும் ஒரு 135 inches ஸ்க்ரீனை வந்து நம்ம சஜஷன் கொடுத்துருந்தோம். ஸோ ஓவராலாக இந்த தேட்டர் ரூமை பொறுத்த வரைக்கும் 11.2 டால்பி அட்மாஸ் செட்டப் நம்ம மேக் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்தது அக்வாஸ்டிக் பற்றி நம்ம பார்க்கலாம். அக்வாஸ்டிக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு டெடிக்கேட்டட் ஹோம் தேட்டர் ரூமில் அக்வாஸ்டிக் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு எதிர்பார்க்க முடியும். ஸோ நிறைய பேர் வந்து இன்டீரியர் பண்ணுறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அக்வாஸ்டிக் பண்ணுறவங்கிற பேரில் நிறைய டேம்பிங் யூஸ் பண்ணிடுறாங்க. ஒரு கால்குலேஷன் எல்லாமே வந்து அக்வாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஃப்ரீக்வன்சி வந்து உங்களுக்கு டேம்பிங் ஆகி ஸோ நிறைய ஒரு ஆடியோ எக்யூப்மெண்ட் உங்களால் எதிர்பார்க்க முடியாது. அந்த வகையில் இந்த கஸ்டமருக்கு நம்ம நிறைய வந்து நம்ம சொல்லியிருந்தோம், இந்த ஃப்ரீக்வன்சியில் நாங்கள் கொடுக்க போகிறோம், உங்கள் ரூமில் இந்த ஃப்ரீக்வன்சி ப்ராப்ளம் இருக்குது, இதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம இங்கே பண்ணியிருக்கிறது சீலிங்கில் பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்பர் அக்வாஸ்டிக், அதாவது 3 லேயரில் சீலிங்கில் நம்ம வந்து அக்வாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறோம். வாலோட பேக் சைடில் பார்த்துட்டிங்கன்னா 4 லேயர் அக்வாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறோம். வால் லெஃப்ட் ரைட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா 2 லேயர் அக்வாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் சீலிங்கும் பேக் சைட்லையும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபுல் அக்வாஸ்டிக்காக நம்ம பண்ணிவிட்டு வாலில் எங்கே தேவைப்படுதோ அங்கே மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் ஏரியா வந்து நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெடிக்கேட் ரூமில் பண்ணாலே தாராளமாக உங்களால் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியும். நிறையா டேம்பிங் பண்ணி யூஸ் பண்ணிவிடுவாங்க. டேம்பிங் பண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த ஆடியோ பர்ஃபார்மன்ஸ் நிறையா உங்களுக்கு வந்து அப்சர்வேஷன் எடுத்துக்கிட்டு நிறைய ப்ரொடியூஸ் உங்களுக்கு பண்ணாது. ஸோ அந்த வகையில் தான் இந்த கஸ்டமருக்கு இன்க்ளூட் வந்து நாங்கள் வந்து ஃப்ளோர் கார்போர்டு முதற்கொண்டு இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் படி நம்ம சொல்லி தான் இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம பண்ணி முடிச்சிருந்தோம். அக்வாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் ஆஃப் அக்வாஸ்டிக் இருக்குது. நிறைய பேர் இப்போ வந்து அக்வாஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் படி ஒர்க் பண்ணுறது இல்லை.
அக்கோஸ்டிக் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நிறைய மெட்டீரியல் இருக்குது. அது எந்தெந்த ரூம் சைஸுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், என்ன ஃப்ரீக்வன்சிக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஸோ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 30 to 40% அரெஸ்ட் பார்த்தீங்கன்னா சீலிங்கில் வந்து இம்பார்ட்டன்டாக கொடுத்துருக்குறோம். சீலிங்கை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஒரு டெடிகேட்டட் ஒரு அக்கோஸ்டிக் மெட்டீரியல் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ பேக்லேயும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேஸ் ட்ராப் ப்ளஸ் ஹை ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் பேக் சைடில் வந்து ஒரு சில அக்கோஸ்டிக் மெட்டீரியல் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறையா நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு சப்ளை பண்ணி அக்கோஸ்டிக் பண்ணி கொடுக்குறவங்க கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் பண்ணுறாங்களான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டு பண்ணுங்கள். கஸ்டமர் சைடும் பார்த்துட்டிங்கன்னா நிறைய அக்கோஸ்டிக் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்க பேருக்கு தான் அக்கோஸ்டிக் இருக்கிறதே தவிர அக்கோஸ்டிக் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லுக்குக்காக தான் பண்ணுறாங்களே தவிர ஒரு ப்ராப்பரான ஒரு ஃப்ரீக்வன்சிக்காக யாருமே உங்களுக்கு அதை பண்ணுறது இல்லை. ஸோ ஒரு கால்குலேஷன் படி அந்த ரூமில் நீங்கள் பர்ஃபெக்ஷன் கொண்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் எந்த ஆடியோ எக்யூப்மெண்ட்டை உள்ளே வச்சாலும் நல்ல ஒரு விதமான ஆடியோ குவாலிட்டி உங்களால் எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறைய கால்குலேஷன் பண்ணி சவுண்ட் இன்ஜினியர்ஸ் கூட நாங்கள் நிறைய அனலைஸ் பண்ணி ஒரு சில சஜஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னும் ஒரு சில பேர் அக்கோஸ்டிக் பண்ணுறவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ரூமை வந்து இன்னும் அழகுபடுத்துறதுக்காக ஃபுல்லாக டேம்பிங் பண்ணி யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நிறைய மெட்டீரியல் டம்ப் பண்ணி ஒரு சில கால்குலேஷனில் மெட்டீரியல் யூஸ் பண்ணிடுறாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஹோம் தேட்டர் ரூம் மேக் பண்ணதுக்கப்புறம் உட்காந்து பார்க்கும்போது என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பட் ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் இந்த ஈரப்பதம் உங்களுக்கு உள்ளே வந்து செவரில் வந்து ஈரப்பதம் எடுத்துக்கிட்டு அந்த மெட்டீரியல் கூட சிங்க் ஆகும்போது ஒரு சில ஸ்மெல் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வயசானவங்களோ ஒரு சின்ன பசங்களோ அந்த ரூமில் உட்காந்து கேட்க முடியாது. இது நிறைய வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம். ஸோ ஸ்டார்டிங்லாம் பண்ணும்போது பெட்டராக இருக்கும். உங்களுக்கு நாள் ஆக ஆக அதோடைய இந்த ரூமில் வந்து உட்காந்து உங்களுக்கு கேட்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த தேட்டர் ரூமில் நீங்கள் டெஃபினட்டாக உட்காந்து தூங்க முடியும், நைட்டில் படுக்க முடியும், நீங்கள் வந்து ஸ்டே பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் வந்து கால்குலேஷன் படி நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் சைடு வியூ தான் பார்த்துட்ருக்கீங்க. ஃப்ரண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடியோ எக்யூப்மெண்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா மரன்ஸில் 11.2 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய SR8015 அப்படிங்கிற ஒரு ஏவிஆர் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஏவிஆர் வந்து நாங்கள் வந்து 11.2 சேனலுக்கு ஆடியோக்காக நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா டோன் வின்னரில் பவர் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இங்கே இருக்கிற ஒரு டெடிகேட்டட் ரூமை பொறுத்த வரைக்கும் பவர் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு தேவைப்படும். அதுக்காக நாங்கள் டோன் வின்னரில் 11 சேனலில் வந்து பவர் ஆம்ப்ளிஃபையர் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதோட மாடல் நம்பர் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா AD8300 அப்படிங்கிற ஒரு மாடல் நம்பர். ஸோ ஒரு ஏவி ரிசீவர் ப்ளஸ் ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையர் டோட்டலாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து ஸ்பீக்கர் பேக்கேஜஸ். ஸ்பீக்கர் பேக்கேஜஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக பெட் லேயருக்கு மட்டும் பார்த்துட்டிங்கன்னா கிளிப்ஷு பிராண்ட்லேயும் ஸோ ஐட் சேனலுக்கு பார்த்திங்கன்னா மோனோ ப்ரைஸ் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இதில் பெட் லைட்டை பொறுத்த வரைக்கும் டவர் லெஃப்ட் ரைட்டை பார்த்துட்டிங்கன்னா கிளிப்ஷில் ரெஃபரன்ஸ் சீரிஸில் R26F அப்படிங்கிற ஒரு மாடல்ஸும் சென்டருக்கு பார்த்துட்டிங்கன்னா RB500C அப்படிங்கிற ஒரு மாடல்ஸும் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். சப்வூஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 சப்வூஃபர் நாங்கள் இதில் யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த ரூமோட மோட் கால்குலேஷன் பண்ணும்போது 100 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி வந்து நம்மளை ஹேண்டில் பண்ணுறதுக்காக 2 சப்வூஃபர் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் ஃப்ரண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் கிளிப்ஷு பிராண்டில் SBL 150 15 inches சப்வூஃபர் வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த சப்வூஃபரை ஃப்ரண்ட்டை வந்து நம்ம இதில் பொசிஷன் பண்ணியிருந்தோம். ஸோ ஓவராலாக LCR பொறுத்த வரைக்கும் கிளிப்ஷு பிராண்ட்லேயும் சப்வூஃபர் கிளிப்ஷு நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். அடிஷ்னலாக கஸ்டமர் வந்து ஸ்டீரியோக்கு எனக்கு ஒரு அடிஷ்னலாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கஸ்டமரை கேட்டிருந்ததுனால அந்த ஸ்டீரியோ எக்யூப்மெண்ட் கஸ்டமர் ஏற்கனவே வச்சிருந்தாரு. அதில் மரான்ஸ் ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரும் 2 புக்ஷெல் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் கியூ காஸ்டிங் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஓவராலாக இது தவிர அடிஷ்னலாக என்ன கொடுத்தோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஜிட்டுவில் ஒரு மீடியா பிளேயர்ஸும் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்தீங்கன்னா ஏபிசியில் சைன் வேவ் யூபிஎஸ் வந்து நம்ம இதில் கொடுத்துருந்தோம். ஸோ பவரில் எனக்கு ஒரு பியூராக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஸ்டமர் சஜஷன் கேட்டிருந்ததுனால ஸோ ஏபிசி பிராண்டில் 3 kVAல பியூர்வே யூபிஎஸ் ஒன்று வந்து கஸ்டமர் நம்ம சஜஷன் கொடுத்துருந்தோம். அதுவுமே வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஹேங் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்தது வாங்க பேக் சைடு வியூ பார்க்கலாம். ஸோ பேக் சைடு வியூ அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக பேக் சைடில் 4 சரௌண்டும் சீரிங்கில் 2 பேர் ஆஃப் அட்மாஸும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரௌண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இயரிங்கு லெஃப்ட் ரைட்டில் சரௌண்ட் லெஃப்ட் ரைட் ஒரு பேர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸும் சரௌண்டு பேக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓவராலாக 4 சரௌண்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த சீட்டிங் பொசிஷனோட சுற்றி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்தது உங்களுக்கு இந்த ஸ்டீரியோக்கு நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டில் 2 ஸ்டீரியோக்கு நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். பேக்லேயும் கஸ்டமர் கேட்டதுனால இதோட கார்னர்ஸில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். அது மேக்னெட் பிராண்டில் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல 11.2 சேனல் அப்படிங்கிறதுனால 2 பேர் ஆஃப் அட்மாஸ் ஸ்பீக்கர் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த அட்மாஸ் ஸ்பீக்கர் பிராண்ட் நேம் பார்த்துட்டிங்கன்னா மோனோ ப்ரைஸில் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மோனோ ப்ரைஸில் 8 inches உங்களுக்கு ரியரில் ஒரு பேர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸும் மிடில் ஒரு பேர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸும் அட்மாஸுக்கு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு சரௌண்டை பொறுத்த வரைக்கும் 2 பேர் ஆஃப் சரௌண்டும் 2 பேர் ஆஃப் அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸும் நமக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ப்ரொஜெக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கஸ்டமர் ப்ரைஸில் ஆப்டோமாவில் ஒரு நியூ மாடல் தான் நம்ம வந்து இதில் கொடுத்துருந்தோம். ஸோ இதோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா UHD 385 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர்.
ஸோ இது வரைக்கும் யாருமே இந்த மாடலை வந்து பர்ச்சேஸ் பண்ணல. இது ஒரு நியூ மாடல். இந்த கஸ்டமருக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாடலை சூஸ் பண்ணி எடுத்துருக்கிறோம். ஸோ 4Kல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும், நல்ல ஒரு வீடியோ கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இதனுடைய அந்த பர்ஃபார்மன்ஸும் பார்த்துட்டிங்கன்னா அல்டிமேட்டாக ரன் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த கஸ்டமர் ப்ளேஸில் 135 இன்ச்சஸில் எட்ஜ் ஃப்ரீ ஸ்க்ரீன் தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த எட்ஜஸ் ஃப்ரீ ஸ்க்ரீன் அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரேம் எண்டு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமே இல்லாமல் ரொம்ப ஒரு தின்னாக இருக்கக்கூடிய ஃப்ரேம் தான் கொடுத்துருப்பாங்க. எட்ஜ் ஃப்ரீ அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ ஒரு 135 இன்ச்சஸில் எட்ஜ் ஃப்ரீ ஸ்க்ரீனாக தான் நம்ம கொடுத்துருந்தோம். இதனுடைய பிராண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிளியர் வியூ அப்படிங்கிற ஒரு பிராண்டில் 8K சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் தான் நம்ம சப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு சப்வூஃபரும் பேக்கில் ஒரு சப்வூஃபரும் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பேக்கில் பார்த்துட்டிங்கன்னா எஸ்விஎஸ் பிராண்டில் BB1000 Pro அப்படிங்கிற ஒரு மாடல் 12 இன்ச்சஸில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சப்வூஃபர் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இதை உங்களுக்கு டயகனலாக, அதாவது ஃப்ரண்ட்டில் கிளிப்ஸும் பேக்கில் வந்துட்டு எஸ்விஎஸும் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதுவுமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய சப்வூஃபர் தாங்க நான் சொல்லுவேன். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஏசியை பொறுத்த வரைக்கும் இந்த கஸ்டமருக்கு ஏசியை நம்ம வந்து சப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ ஏசியை பொறுத்த வரைக்கும் டைகின் பிராண்டில் 1.5 உங்களுக்கு 1.5 டிஆரில் ஒரு ஏசி நம்ம சப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏர் பியூரிஃபையர். ஸோ இது ஒரு க்ளோஸ்டு ரூம் அப்படிங்கிறதுனால எனி டைம் ஏர் பியூரிஃபை பண்ணுறதுக்காக ஸோ ஹனிவெல் அப்படிங்கிற ஒரு பிராண்டரில் ஏர் பியூரிஃபை வந்து நம்ம கஸ்டமருக்கு சப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ இதுவும் ஒரு பிராண்ட் நியூவாக தான் நம்ம வந்து சப்ளை பண்ணி. இந்த டெடிகேட்டட் ஹோம் தியேட்டர் ரூமில் சோஃபா பொறுத்த வரைக்கும் 3 சீட்டர் ரெக்லைனர் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த ரெக்லைனர் சோஃபா பார்த்துட்டிங்கன்னா அக்வாஸ்டிக் ரெக்லைனர் தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ஃபேப்ரிக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபேப்ரிக்கும் ஃபினிஷிங்கும் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துருந்தோம். ஸோ ஒரு டெடிகேட்டட் ஹோம் தியேட்டர் ரூமில் அக்வாஸ்டிக் உங்களுக்கு ரெக்லைனர் இருந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு ஃபீலை உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் இந்த கஸ்டமருக்கு இந்த 3 ரெக்லைனருமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் அக்வாஸ்டிக் ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து சப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த சோஃபாவை நீங்கள் உட்காந்து பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபீலிங்கை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். பேஸ் ரெஸ்பான்ஸும் பார்த்துட்டிங்கன்னா நல்ல பெட்டராகவே நீங்கள் என்ஜாய் பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏவி ரிசீவர் இதெல்லாம் வைக்கிறதுக்கான ரேக்கு. இந்த ரேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கஸ்டமருக்கு ஃபுல் வுட்டில் கரெக்டான, அதாவது என்னென்ன சைஸில் நம்ம வந்து ஏர் வென்டிலேஷன் கொடுக்கணும், என்ன சைஸில் வேணுங்கிறத கால்குலேஷன் பண்ணி தான் இந்த கஸ்டமர் நம்ம டேபிளும் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த டேபிளில் ப்ராடக்ட் வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ நாங்கள் அடிஷ்னலாக மெஷ்ஷை வந்து இதில் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு வீடியோ காமிக்கிறதுக்காக நான் 2 டோர் மட்டும் தான் போட்டிருக்கிறேன். எல்லா டோருக்குமே வந்து நாங்கள் மெஷ்ஷை யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த மெஷ்ஷை யூஸ் பண்ணுறதுனால ப்ராடக்ட் உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ ஃப்ரண்ட்டில் உட்காந்து நீங்கள் பார்க்கும்போது வெறும் உங்களுக்கு ஸ்க்ரீன் மட்டும்தான் வியூ ஆகிற மாதிரி தான் இது நாங்கள் டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பேட்டர்னில் நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்தது ஃப்ளோர் கார்பெட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு லூப் ஃபைல் கார்பெட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கலரிங்கை பொறுத்த வரைக்கும் வாலில் என்ன சூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஃப்ளோரில் மேக் பண்ணியிருந்தோம். இந்த ரூமோட அக்வாஸ்டிக் ஏற்ற மாதிரி தான், அதுக்கு என்ன அக்வாஸ்டிக் தகுந்த மாதிரி தான், ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஃப்ளோர் கார்பெட் வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஒரு குஷனில் இருக்கக்கூடிய லூப் ஃபைல் கார்பெட் தான் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணியிருந்தோம். இங்கே நாங்கள் என்னென்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம், என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கஸ்டமர் சைடு நல்லாவே ஒரு சாட்டிஸ்ஃபைடோட தான் நம்மளை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய டைம் கஸ்டமர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி நல்ல சாட்டிஸ்ஃபைடாக நான் ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய முறை நம்ம சஜஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர் டெடிகேட்டட் தியேட்டர் ரூம் நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய அனலைஸ் பண்ணுங்கள், நிறைய டெமோ ரூம் பாருங்கள். ஸோ நிறைய செல்லர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி என்ன மாதிரி பேசுகிறாங்க, என்ன மாதிரி சொல்கிறாங்க, அதில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது, இதெல்லாம் கிளியர் கட்டாக நீங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அஷூரன்ஸ் அவங்கள்ட்ட கேளுங்க. பர்ஃபார்மன்ஸ் டெஃபரெண்ட்டாக கொடுக்க முடியுமா, அஷூரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ராஜெக்ட்டை கொடுங்க. ஸோ இந்த அக்வாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன் படி நீங்கள் ஒர்க் பண்ணலை அப்படின்னா அந்த ரூமில் நீங்கள் என்ன ப்ராடக்ட்டை வச்சாலும் உங்களால் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது.
ஸோ ஓவராலாக இங்கே வந்து நாங்கள் அக்கோஸ்டிக்கை பொறுத்தவரைக்கும் ஒரு பில்லர் கான்செப்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரு பில்லர் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த கான்செப்ட் படி நாங்கள் டிசைன் கொடுத்ததுனால கஸ்டமர் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஓவராலாக ஒரு 11.2 செட்டப்பை நாங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இந்த மாதிரி ஒரு டெடிகேட்டட் ஹோம் தியேட்டர் ரூம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும், அப்படி இல்லை எனக்கு ஆடியோ எக்யூப்மெண்ட் மட்டும் கொடுத்தீங்கனாலும் சரி, இல்லை எனக்கு ப்ராஜெக்ட் படி ஒரு ரூம் அக்கோஸ்டிக் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் எல்லா விதமான ஒர்க்கும் நாங்கள் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.